இங்கிலாந்து vs இந்தியா 4 டெஸ்ட் டே 5 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியானே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து வின் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க டீம் இந்தியன்ஸ். நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேப்டன் சுப்மன் கில் ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் சீரீஸில் எடுத்துட்டோம்னா அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 700 ரன்ஸ்க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவுட் சைடு இந்தியா அவர் விளாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து உடச்செறிஞ்சு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். தென் மிடில் ஆர்டரில் எடுத்துக்கிட்டோம்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வாட் அ ஸ்பிரிட் ஆஃப் பேட்டிங்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து இங்கிலாந்து கிட்டேருந்து மேட்சை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் செஞ்சுரி வேறு வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் அவரோட மேடின் டெஸ்ட் செஞ்சுரியை வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அவரோட கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்பவுமே வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. தென் ரவீந்திர ஜடேஜா அவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சு அவரும் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் சீரீஸில் ரவீந்திர ஜடேஜா எஸ்பெஷலி பேட்டிங் வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இங்கிலாந்து கிட்ட இருந்து அப்படியே வந்து மேட்ச் ட்ரா பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண வந்திருந்தாரு. ஸோ அதுக்கு தான் வந்து சுப்மன் கில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். ஸோ இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா வந்து பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ த டிசர்வ் டு ஸ்கோர் 100 அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த 100 அடித்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஸோ மேட்ச் ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பிரிட் காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இங்கிலாண்டில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க டீம்லேயே அவர் தான் வந்து அதிக ஓவரும் போட்டிருந்தாரு. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்பிரிட் காமிச்சிருந்தானே சொல்லலாம். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து காமிச்சிருந்தாரு. ஈவன் தோ அந்த இன்ஜுரி ஆனாலும் ஸோ அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து காமிச்சிருந்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு பென் ஸ்டோக்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இஃப் இந்தியா வின்ஸ் இந்த சீரீஸே வந்து ட்ரா ஆயிரும். இல்லைனா இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ கமெண்ட் செஷனில் போடுங்க. ஓவரில் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள்.